எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஸ்ட்ரோக் நம்ம கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விட்டுறோம். அதனால தான் மூவ்மெண்ட் வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட், அதாவது காலுக்கு பெடல் பண்ணுற பயிற்சிகள், அதுக்கப்புறம் கைகளுக்கு பண்ண வேண்டிய பயிற்சிகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் பெடல் பண்ணுறது, மூவ்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாவே, டெய்லி கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தாவே உங்களுக்கு அந்த மசில்ஸ் ரெக்கவரி சீக்கிரம் நடக்கும். உங்களோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். நடை நல்லா மேம்படும். அதே மாதிரி கைக்கும் சில பயிற்சிகள் பண்ணணும், கால்களுக்கும் பண்ணணும். நடக்கிறதே ஒரு பெரிய பயிற்சி தான். தொடர்ந்து நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது பண்ணுங்கள். இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப்போடு பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பண்ணாலும் சரி. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி கைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகள், இது தேரா டியூப் சொல்லுவோம், தேரா பேண்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி பேண்ட் வச்சு உங்களோட வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வலி, பெயின் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப்போடு பண்ணலாம். ஆரம்பத்தில் இது எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நியர்பை ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை உங்களுக்கு வர ஃபிசியோதெரபிஸ்ட்டோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரோக் ரொம்ப நாள் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கான இந்த எக்ஸசைஸ் தான் இதெல்லாம்.